அந்த குரு நம் தலையில் கை வைப்பார். நாம் சமாதியில் ஒரு நிமிடத்தில் ஒரு சமாதியில் மூழ்கி விடுவோம். அந்த சமாதி குருவை கேள்வி கேட்பவர்களுக்கோ, குருவிடம் நம்பிக்கை இல்லாமல் இஷ்டப்படி நடந்து கொள்பவர்களுக்கோ எத்தனை ஜென்மங்களாகுமோ தெரியாது. ஆக குருவின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் கொடுக்கும் மந்திரத்தை அவர் சொல்லியபடி நாம் உச்சரித்து வந்தோமானால், நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்கு அதனால் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற உணர்வு இருந்தாலும் கூட நம்முடைய குரு சொல்லியுள்ளார், ஆகையால் இதை செய்வோம் என்ற நினைப்போடு நாம் செய்து வந்தோமானால் எந்த ஒரு நாமத்தில் நமக்கு ஒரு உயர்நிலை கிட்டும் என்று சொல்ல முடியாது. குருவானவர் அத்தனை சக்தி வாய்ந்தவர். ஏனென்றால் நமக்குள்ளே வீற்றிருக்கும் அந்த பரம்பொருள் எது இந்த பிரபஞ்சத்தை படைக்கும்